கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம். அதுல உள்ள சம்பவத்துல நான் சுருக்கமா சொல்றேன். நீங்க தினமும் தியானிக்கும் பொழுது அந்த அதிகாரத்துல உள்ள வசனங்களை நீங்க தியானிங்க. இந்த சத்தியத்தின் அடிப்படையில நீங்க தியானிங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த ரகசியங்களை உங்களுக்கு எளிமையாக கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எலியா தீர்க்கதரிசி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அந்த எலியா தீர்க்கதரிசியின் மேல கோபம் கொண்டு அந்த நாட்டோட ராஜா அவரை பிடித்து வருகிறதற்காக அவருடைய படை தலைவனையும் அவருக்கு கீழே ஒரு 50 வீரர்களையும் அனுப்பி விடுகிறார். எதற்கு? எலியாங்கிற தேவ மனிதனை பிடித்து கொண்டு வருவதற்காக ஒரு படை போகிறது. அந்த படைத்தலைவனும் போய் அங்க தேவ மனிதனிடம் ராஜா சொல்லுகின்ற செய்தியை சொல்கிறார். ராஜா உங்களை பிடித்து கூட்டிட்டு வரும்படி என்னை அனுப்பி இருக்கிறார்னு சொல்லுகிறார். அதற்கு எலியா என்ன சொல்லுகிறார்? வானத்திலிருந்து தேவ அக்கினி வந்து உன்னை பட்சிக்கட்டும்னு சொல்றாரு. அதே மாதிரி தேவ அக்கினி தான் என்ன செய்து அந்த படைத்தலைவனையும் அந்த 50 பேரையும் பட்சிக்கிறது. மறுபடியும் அங்க ராஜா என்ன செய்கிறார்? இன்னொரு படைத்தலைவனையும் இன்னும் 50 பேரையும் அங்கு அனுப்பி விடுகிறார். அந்த படைத்தலைவனுக்கும் அந்த வீரர்களுக்கும் அதே நிலைமைதான். அங்க தீர்க்கதரிசி மறுபடியும் சொல்றாரு, வானத்திலிருந்து தெய்வ அக்கினி வந்து உங்களை பட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல அங்கு நடக்கிறது. 3வது முறையும் ஒரு படைத்தலைவனும் 50 வீரர்களையும் அனுப்பி விடுகிறார். ஆனா இந்த தடவை அந்த படைத்தலைவன் தீர்க்கதரிசியிடம் என்ன செய்கிறார்? மன்றாடுகிறார். என்னுடைய ஜீவனும் இந்த வீரர்களின் ஜீவனும் உம்முடைய பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சி கேட்கும் போது அங்க கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? தீர்க்கதரிசியிடம் நீ இறங்கி போய் ராஜாவை போய் பாரு அப்படிங்கிற செய்தியை கொடுக்கிறார். அந்த தீர்க்கதரிசி இறங்கி ராஜாவை பார்க்க போகிறார். இந்த சம்பவத்தை நீங்க அதிகாரத்துல வாசிக்கலாம். இதுல ரொம்ப தெளிவா போடப்பட்டிருக்கு. அது வந்து சாத்தானால வரவிடப்பட்ட அக்கினி கிடையாது, அது தேவ அக்கினி தான். அவங்கள பட்சித்தது தேவ அக்கினி தான். நீங்க இந்த சம்பவத்தை பார்த்துட்டு நீங்க நம்முடைய வாழ்க்கைய பார்க்கும்போது உங்களுக்கு தேவன் மேல ஒரு பயம் வரும். அந்த சம்பவத்துல தேவன் அங்க கோபப்பட்டதை நான் பார்த்தேனே, அந்த மக்கள் தேவனுடைய கோபத்தால் அழிந்து போனதை நான் பார்க்கிறேனே. நாம் தவறும் போதும், நாம் ஒரு இடத்தில் விழும் போதும், இல்ல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீமையான காரியம் ஏற்படும் போதும் தேவன் இதை எனக்கு கொடுத்திருக்கிறாரோ, இந்த பாவத்தை நான் செய்து விட்டேனே, இந்த விளைவுகளை நான் சுமந்து கொண்டிருக்கிறேனோ, என்னுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறைகள்ல உள்ள முன்னோர்களுடைய சாபத்தினால் நான் கட்டுகளில் இருக்கிறேனோ, இப்படி நமக்கு தோணும். ஆனா இத சத்தியத்தின் அடிப்படையில நீங்க பார்க்கும்போது இங்க பவுல் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா? என்ன கற்றுக் கொடுக்கிறார்? சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து பார்க்கணுமா. பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? இந்த பழைய உடன்படிக்கையை இந்த புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்தில் பகுத்து பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எலியா தீர்க்கதரிசியோட காலத்துல யாரு வரல? இரட்சகர் மனிதனாக இறங்கி வரவில்லை. பாவங்களை அவர் சிலுவையில் அந்த நேரம் சுமக்கல. அந்த பாவத்திற்கான தண்டனை செலுத்தப்படவில்லை. அங்க அந்த பாவத்தை தேவன் என்ன செஞ்சாரு? அந்த மாதிரிதான் அங்க நியாயம் தீர்த்தார். தேவன் அந்த உடன்படிக்கையின் கீழே அவர் அப்படிதான் செயல்பட முடியும். அவங்க வாழ்ந்த காலத்துல இயேசு கிறிஸ்து பலியாக கொடுக்கப்படவில்லை. அந்த பாவத்திற்கு தண்டனையாக ரத்தம் சிந்தப்படவில்லை.
அந்த உடன்படிக்கையின் கீழே பாவத்தை தேவன் அப்படிதான் நியாயம் தீர்க்க வேண்டி இருந்தது. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, கிருபையின் உடன்படிக்கையின் கீழே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அதே சம்பவத்தை புதிய உடன்படிக்கையின் கீழே நம்ம பார்க்கலாம். லூக்கா 9வது அதிகாரம் 51வது வசனத்துல இருந்து. இதுவும் ஒரு சம்பவம் தான். நான் அதை சுருக்கமா சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒரு இடத்துல இருந்து எருசலேமுக்கு போக வேண்டியது இருக்குது. கலிலேயாவில இருந்து அது போற வழி சமாரியா வழியாக போக வேண்டியது இருக்குது. இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் சரியான உறவு கிடையாது. அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசம் இருக்கிறதுனால அங்கு ஒரு பிரிவு உண்டு. சமாரியர்கள் யூதர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், யூதர்கள் சமாரியர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு பெரிய பிரிவு உண்டு. இந்த கலிலேயாவிலிருந்து எருசலேம் தேவாலயத்துக்கு ஒவ்வொருவரும் குறைந்தது 3 தடவையாவது என்ன செய்வாங்க, வருஷத்துக்கு 3 தடவை அந்த எருசலேம் ஆலயத்துக்கு அவங்க செல்ல வேண்டும் பலி கொடுக்கிறதற்காக. சமாரியர்கள் யூதர்களை தங்கள் ஊர்களில் அந்த பிரயாணத்துல தங்குறதற்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதனால யூதர்கள் என்ன செய்வாங்க, யோர்தான் நதிக்கரையோரமாக எருசலேமுக்கு போவாங்க. இயேசு கிறிஸ்துவும் இங்க எருசலேமுக்கு செல்ல வேண்டும். ஆனா அவர் அந்த ஊர்ல என்ன செஞ்சுக்கிறாங்க, அந்த வழியா போறதுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை, அனுமதிக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில அங்க என்ன நடக்குது பாருங்க. 51வது வசனம். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபத்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்க பாருங்க, அவர் எருசலேமுக்கு போகணும்னு அவர் விருப்பம் இருந்ததுனால அவர் என்ன செய்யலையா, அந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளலையா. ஏன்னா யூதர்களோடு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த தொடர்பு அவங்களுக்கு பிடிக்கல, அதனால அவங்க ஏற்றுக்கொள்ளல. 54வது வசனம். அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். எப்படி எலியா செஞ்சது போல நாங்களும் வானத்திலிருந்து தேவ அக்கினி வந்து இந்த மக்களை அழிக்கிறதற்காக நாங்க கட்டளையிடட்டுமா, அது உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி அங்க யாரு கேக்குறாங்க, யாக்கோபும் யோவானும் கேக்குறாங்க. இவங்க கேட்டது தப்பு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, பழைய ஏற்பாடு காலத்துல பழைய உடன்படிக்கையின் கீழே அங்க தேவ மனிதர்கள் அந்த செயல்பாட்டுல அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த செயல்முறைய அவங்க பார்த்திருக்கிறாங்க, படித்திருக்கிறார்கள். அவங்க வேதத்துல அவங்க படிக்கிறாங்க. ஏற்கனவே நடந்த ஒரு செயல்முறையின் படி இப்பொழுதும் நாங்கள் அதே போல கட்டளையிட உமக்கு விருப்பமா, அங்க ஆண்டவர் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ரொம்ப மிக சரியான காரியத்தை செய்றீங்க, என் விருப்பப்படி நீங்க அதை இப்பவே நீங்க செய்யலாம், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க சொன்னாரா? இல்ல. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 55வது வசனம். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. இந்த மாதிரி செய்யறது என்ன மாதிரியான ஆவி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலையா? அவங்கள அங்க கடிந்து கொள்ளுகிறார் அவர். அவங்க செயல் அவர் பாராட்டல. அவங்க செஞ்சது ஒரு தேவ மனிதன் எப்படி பழைய உடன்படிக்கையின் காலத்தில் செயல்பட்டாரோ அதே செயலை தான் அவர் இங்க செய்யட்டுமான்னு கேக்குறாங்க. அந்த தேவ மனிதன் மூலமாக தேவன் எப்படி செயல்பட்டாரோ அதே செயலை தான் நாங்க இப்பொழுதும் செய்யவான்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அதுக்கு அவருடைய பதில் என்னவாக இருக்கிறது? நீங்க என்ன மாதிரி ஆவிய பெற்றிருக்கிறீங்கிறது உங்களுக்கு தெரியலையா அப்படி சொல்லி அடுத்த வசனத்தை பாருங்க. ரொம்ப அழகான வசனம். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார்.
அதாவது மனுஷகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாரா? நம்மை அழிப்பதற்காக அல்ல, அவர் நம்மை ரட்சிக்கிறதற்காக வந்தார். எவ்வளவு ஒரு அழகான பதில் பாருங்களேன். இன்னைக்கு உங்க கேள்விகளுக்கும் பதில் அதுதான். உங்க சூழ்நிலைகள்ல தேவன் என் மேல கோபமா இருக்கிறாரோ அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு அந்த கிருபையை உங்க வாழ்வில் தடுக்கும். நான் இந்த செயலை செஞ்சுட்டேனேங்கிற அந்த குற்ற மனசாட்சி அந்த கிருபையை உங்க வாழ்க்கையில தடுக்கும். இந்த வசனத்தை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. என்னை அழிப்பதற்காக அவர் வரவில்லை, என்னை மீட்பதற்காக அவர் வந்தார். என்னை அழிப்பதற்காக அவர் வரவில்லை, என்னை ரட்சிப்பதற்காக அவர் வந்தார். திருடன் தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவர் எனக்கு பரிபூரணமான வாழ்வை கொடுக்க வந்தார். இந்த வெளிச்சத்துல நீங்க அந்த வசனங்களை பார்க்க வேண்டும். ஏன்னா பழைய உடன்படிக்கையில அப்பொழுது ரத்தம் சிந்தப்படல, மேசியாவின் ரத்தம் அங்க சிந்தப்படல, இரட்சகர் அப்பொழுது வரவில்லை, பாவத்துக்கான ஒரு பலி அங்கு செலுத்தப்படவில்லை. நம்முடைய பாவத்தை தேவன் மன்னித்திருக்கிறார், அவர் எண்ணுவதில்லை. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் அங்கு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. பாவத்தின் மீதான தேவனுடைய கோபம் அங்கு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் படிக்கு அந்த ஆக்கினையை அங்கு கிறிஸ்து சுமந்திருக்கிறார். அதனால் தேவன் நம்முடைய பாவங்களை அவர் எண்ணாமல் இருக்கிறார். எதனால? அங்கு அவர் மேல் சுமத்தப்பட்டதினால் நாம் விடுதலையாகி நின்று கொண்டிருக்கிறோம், மீட்பை பெற்று கொண்டிருக்கிறோம். பாவத்திற்கான தண்டனை அங்கு செலுத்தி முடித்தாயிற்று. இந்த உடன்படிக்கையின் கீழ் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலமாக இந்த கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய அன்பையும் அவருடைய உறவையும் நாம் பெற்றிருக்கிறோம். அங்க பழைய உடன்படிக்கையிலையுமே தேவனுடைய கோபம் பாவத்தின் மேலதானே தவிர மனிதர்கள் மேல் அல்ல. அந்த உடன்படிக்கையின் கீழ் தேவனால் அப்படிதான் செயல்பட முடியும். நீங்க இயேசு கிறிஸ்துவை நீங்க பாருங்க, அதுதான் தேவனுடைய இயல்பு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய தற்சுரூபமாய் இருந்தார்ன்னு இருக்குது, தேவனை பிரதிபலித்தார்ன்னு இருக்குது, தேவனுடைய சாயலை அவர் பிரதிபலிச்சாரா இயேசு கிறிஸ்து. தேவன் இப்படித்தான் என்பதை பிரதிபலித்தவர் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? எபிரேயர் அதுல ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும், தேவனுடைய சாயலாக அவர் இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கும். இதுதான் தேவனுடைய இயல்பு. அந்த உடன்படிக்கையின் கீழே நீங்க பார்க்கும்போது தேவனை பார்ப்பதற்கு உங்களுக்கு பயமாக இருக்கும். அதனாலதான் விசுவாசிகளான பலர் ரட்சிப்பை பெற்று கொண்டிருந்தும் அவருடைய உறவில் இருந்தும் ஏன் அவங்க கிருபையை பார்க்க முடியலன்னு சொன்னா, அவங்க பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில தேவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து மீட்கிறதற்காக தான் அங்கு தேவன் மனிதனாக வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார். அவருடைய ஸ்தானத்தை விட்டு, அவருடைய வல்லமையை விட்டு, அவருடைய பரிசுத்தத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு அவர் அடிமையின் கோலம் எடுத்தாரா. தன்னைத்தான் வெறுத்து அவர் ஒன்றுமே இல்லாமாகி, அதாவது அவருடைய தேவனுக்குரிய இயல்பில் அவர் அங்கு வரவில்லை, அடிமையாக அவர் இறங்கி வந்தாரா. எதற்காக? அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பழைய உடன்படிக்கையிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவ அன்பு இந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கிறது. இந்த அன்பை நீங்க புரிந்து கொள்ளணும்னா நீங்க இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ இந்த வெளிச்சத்துல நீங்க வசனங்களை பார்க்கும் போதுதான் நீங்க அதை சரியாக பகுத்து அறிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த சத்தியத்தை நீங்க சரியாக பகுத்து அறியும் போதுதான் கிருபை உங்க வாழ்க்கையில பெருகுகிறத நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும்
உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.